Dear viewers, welcome to Emerson's Physics. இந்த சேனல்ல ஸ்கூல் லெவல், எஸ்பெஷலி ஹையர் செகண்டரி லெவலில் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட தியரி as well as ப்ராப்ளமை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, எஸ்பெஷலி தமிழ் ஸ்டூடெண்ட்காக போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் NEET 2022 உடைய சொல்யூஷன்ஸை போடலாம் தான் என்னுடைய ஆசை. அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஒப்பீனியன் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர் இந்த வருஷம் பேப்பர் கொஞ்சம் ஈஸின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். டெஃபினெட்லி திஸ் வீடியோ will help the Tamil students to do better in the years to come. நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு நீட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்போ தேவைப்படுறதுனால இது கட்டாயம் இந்த வீடியோ பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய அப்லோட்ஸ், நீங்கள் ஃபிசிக்ஸ் சம்மந்தமான அப்லோட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா இதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், எமர்சன்ஸ் ஃபிசிக்ஸ். இப்போ நம்ம நேராக சொல்யூஷன்ஸ்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக டிஸ்கஸ் பண்ணுறேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. First question, the dimension of ml t to the power of minus 2 a to the power of minus 2 belong to. இந்த டைமென்ஷன் எந்த நம்பருக்கு எந்த பிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஆம்பியர் -2 வந்ததுனால இது கட்டாயம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா இருக்க சான்ஸ் இல்லை. இடிஎஸ் தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணலாம் சாய்ஸஸை. அதே போல என்னுடைய ஒப்பீனியன் இந்த ரெண்டுல ஒன்னா தான் இருக்கணும். அந்த வேல்யூ வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சார்ஜஸ் வருது, இதுலயும் ஆம்பியர் மீட்டர் வரும். ஃபார்முலா உனக்கு தெரியும், ஃபோர்ஸ் பிட்வீன் த போல்ஸ் ஃபார்முலா μ0/4π into m1 m2 divided by r². m1 m2ன்றது நான் போல் ஸ்ட்ரென்த் தான் பண்ணியிருக்கேன். அப்போ μ0 வெளியே எடுத்து பார்ப்போம். force into r² divided by m1 m2. Constant is there, I am not taken that into consideration. Force mlt to the power of -2 l², ampere meter into ampere, or ampere into length, ampere length into ampere length. So the term become m l cube, l gets cancelled. அப்போ m l t to the power of -2 a into a² a to the power of -2. This is the answer. So the correct answer is magnetic permeability is the correct answer for the first question. We'll go to the second one. Question number 2. An ideal gas undergo 4 different processes from the same initial state as shown in figure. These processes are adiabatic. First one is adiabatic. There are 4 graphs are given: adiabatic, isothermal, isobaric, isochoric. இப்போ question கேட்டது is curve. The curve which represent adiabatic process. So ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற கிராஃப் தான் இது. ஏன்னா ஒண்ணுதான் கால்குலேட் பண்ண சொல்லுங்க, எது அடியபேட்டிக் கர்வ், அதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ அடியபேட்டிக் கர்வ்ல ப்ரெஷர் வால்யூம் சேஞ்சஸ் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ப்ரெஷர் வால்யூம் சேஞ்சஸ் வில் பி தேர் இன் அடியபேட்டிக் கர்வ். அப்போ ஐசோகோரிக், ஐசோபாரிக் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஐசோபாரிக் pressure is constant, so this is isobaric. Volume is constant, this is isochoric.
These are one is isothermal, another one is adiabatic. We know adiabatic curve is more steeper than isothermal curve. Theory la படிச்சிருப்பீங்க. So isothermal விட adiabatic ரொம்ப ஸ்டீப்பரா இருந்திருக்கும். அதான் ஆன்சர். So answer 2 is correct. ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூட. மூணாவது கொஸ்டின். A biconvex lens has radius of curvature 20 centimeter. So it is given radius of curvature is 20 centimeter. இன்னும் சொல்ல போனா R1 and R2 both are having same radius of curvature in a biconvex lens. The refractive index of the material is given 1.5. The power of the lens. We know the formula to calculate 1 by focal length is equal to mu minus 1 into 1 by R1 minus 1 by R2. So which is clear, this is R1, this is R1, this is curvature is along the incident ray. So R1 is taken as plus, R2 is taken as minus. This will come in this side, opposite to the incident ray. இப்போ என்ன சொல்ல வர்றேன், R2 is also minus R2. ஏன்னா opposite to the incident ray, R2 minus போட்டா இது plus ஆயிரும். So the value is mu is nothing but 1.5 minus 1 into 1 by R plus 1 by R. Clear? So 2 by R into 0.5. That's all. This is focal length. Appo we'll take it as 1 by F. Appo we know this is power. 1 by F is nothing but power. Power of the lens only asked. About 2 by 20. Focal length is 20 centimeter into 0.5. 2 into 0.5, 1 by 20 centimeter, meter மாத்தனா minus 2. அப்போ 100 by 20 centimeter, meter to the power of minus 1 can be called, it is called as 5 diopter. Meter to the power of minus 1 is nothing but diopter. This is the answer, power. So very simple sum. This is minus a plus a மாத்தறதுக்கு reason that we know the rules for conversion, sign convention of convex lens. And the rule padi, answer is plus 5 diopter. Answer is plus. Always the answers are that every formula is having plus only. There is no chance of negative 5. There is no option also. 5D is correct. 5 diopter. Next question. Question number 4. The ratio of radii of gyration of the thin uniform disk about an axis passing through its center, normal to its plane. Appo, this is the disk and this is the moment of inertia about the center. We know the formula. Moment of inertia about the center is mr squared by 2. Ring mr squared, mr squared by 2. Passing through its center, normal to the plane, to the radius of gyration of the disk about the diameter. First one, moment of inertia about the center. Second one, moment of inertia about the diameter, ID. So what are the details that given? Let us take it as radius as R. Radius of gyration is asked. The ratio of radius of gyration. We know the formula. Radius of gyration m k square. When you compare k for moment of inertia about the center is k is equal to m will gets cancelled. R by root 2 is for first case. That is about center. About diameter, we can use perpendicular axis theorem.
So what is perpendicular axis theorem for this case? IC equal to ID plus ID. But தெரியும் அந்த formula IZ is equal to IX. இது IX, இது IY னு வச்சுக்கலாம். ரெண்டு ஆக்சிஸ். IX, IY. அப்போ IX plus IY equal to IZ. IZ is IC. Perpendicular plane. Perpendicular to the plane. IC உனக்கு தெரியும் formula MR squared by 2. MR squared by 2 equal to 2 times amount of inertia about the diameter. The amount of inertia about the diameter is clear. MR squared by 4. Which is equal to mk2 squared. Amount of inertia for the second case is taken as k2. Upper mm gets cancelled, k2 squared. Upper k2 will be equal to r by 2. That's all. Now, what we wanted to have, k1, moment of inertia about the center, perpendicular to the plane, and to the moment of inertia about the diameter, k2. That's we k2 வச்சிருக்கோம். அப்போ r by root 2 divided by r by 2. r by 2. rr gets cancelled. So, இது மாதிரி வந்தாலே multiplied by root 2 divided by root 2. 2 root 2 divided by root 2 into root 2. It becomes 2. 2, 2 gets cancelled. Answer is root 2 is to 1 is the correct answer. Root 2 is to 1 is the correct answer. This is question number 4. Next, we'll pass on to question number 5. The angle between electric lines of force and equipotential surface. So we are familiar with charge. Equipotential surface around the charge is, if it is a spherical for a point charge, electric field lines will pass normal to the electric equipotential surface. So you take one more surface, there also it will go perpendicular. So the answer is 90 degrees. Very simple question. Question number 6. Two objects of mass 10 kg and 20 kg respectively are connected by two ends of a rigid rod of length 10 meter with a negligible mass. The distance of the center of mass of the system is from 10 kg mass. Okay, there are two mass. Let us take a rod. It's a massless body. It's massless. Rigid rod and kuduthirukanga, but it's massless. One end 10 kg is supported, 10 kg is suspended. The other end 20 kg is suspended. It is 20 kg. 20 kg is suspended. The distance of center of mass, this is center of mass. Center of mass. We wanted to find out distance from 10 kg. Let us take this as x. Length, the total length is given as 10 meter. Upper remaining length is 10 minus x. We wanted to measure x. That's all. We know the rule. Principle of moment. Principle of moment padi 10 into x. 10 into x is equal to 20 into 10 minus x. Principle of moment is force into perpendicular distance. Actually, the 9.8 multiply panna tappilla. This 9.8, this 9.8. But the rendu ennu cancel aapodhu. Appo 10 into x equal to 20 into 10 minus x. That's all. We should calculate x. Appo 0 cancel achu. Appo x will be equal to 20 minus 2x. When you bring this other side, upper 3x is equal to 20, x is equal to 20 by 3. Very simple sum. Answer is meters. Because what we have taken is in meter, this is center of mass. Very easy sum. 7th question pola.
the ratio of distances traveled by the freely falling body in first, second, ஒவ்வொரு செகண்ட்லையும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுச்சு இதான் இந்த கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 7 இப்போ பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. பார்ப்போம் எப்படி. 7th கொஸ்டினை பொறுத்தவரை நம்ம we should be familiar with the formula displacement at the nth second. ஃபார்முலா இதான் முக்கியம். u plus a by 2 into 2n minus 1. இதான் displacement at the nth second. Okay. First second. Displacement in the first second. First second is it's rest. It freely from rest. Falling from rest. 0. A by 2 into 2 into 1 minus 1. That is 1. 2 minus 1, 1. Next case. Displacement upon this is nothing but a by 2. Second case in second. So second la a by 2 into 2 into 2 4 minus 1 5. 2 into 2 4 minus 1 so 3. So answer is 3 by 2 a. After the third second is so 6 minus 1 which is 7 by 2 a. So when you take this into consideration, when you take the ratio a by 2 is to 3 by 2 a is to 7 by 2 a and so on. 5 by 2 a. So this is 5. 2 into 3, 6 minus 1. 5 by 2 a at the 7 by 2 a. 5 by 2 a at the 7 by 2 a. A is common. So the answer is, and 2 also that we can remove. Ratio padi eduthamna 1 is to 3 is to 5 is to 7 is the answer. அடுத்த கொஸ்டின் போலாம். இது ரொம்ப ஈஸியானது. ஸ்டேட் போர்ட் புக்லையும் கூட இருக்கு. The spherical ball dropped in a long column of highly viscous liquid. So high viscous liquid ஒரு spherical ball drop பண்ணும். தான் அதோடைய கான்செப்ட். liquid, high viscous liquid, which represents velocity of the ball as a function of time. So velocity exact y axis, time exactly எடுத்துட்டாங்க. இதுல once the ball initially rest, அப்ப it's starting from rest, அப்போ a and b மட்டும்தான் இதுல ஆப்ஷனா இருக்க முடியும். a சான்ஸே இல்லை, ஏன்னா as time increases velocity goes on increasing. not correct. ஏன்றதுக்கான ரீசன், முதல்ல velocity increase ஆயிருக்கும். நல்லா கவனிக்கணும், velocity gradual increase ஆயிருக்கும். ஆனா as it go towards high viscous liquid, velocity started decreasing. அப்போ a graph chance இல்லை. So the answer is B is very clear graph. C and D option chance இல்லைன்னா initially at rest. Answer is D. 9th question. The angular speed of a flywheel moving with uniform angulation changes from 1200 RPM na rotation per minute and 3120 rotation per minute in 16 seconds. So இதுல rotation per minute நம்ம என்ன கொடுக்கலன்னா angular velocity அவன் கொடுக்கல. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி நான் கொடுக்கல, ஆனா ஆங்குலர் வெறும் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கு. அப்போ ஒமேகாவா நம்ம மாற்றி தான் இந்த சம்ம செய்ய வேண்டியிருக்கும். எனிவே நான் போட்டு காமிச்சிடுறேன். ஆனா ரொம்ப சிம்பிள் சம். என்ன, ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்பா டி. இதான் அதுக்கான பேசிக் ஃபார்முலா, உனக்கு தெரியும். வி ஈக்குவல் டு யூ பிளஸ் 80,
It is analogous to rotational motion. Omega is final angular velocity, initial angular, alpha t. Everything is given. Only one thing is revolution per minute. Answer எதுல கேட்டிருக்கு? The angular acceleration in radian per second square. இது revolution not radian per second square. ரொம்பவே தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்போ omega is nothing but in final 2 pi n நாட்னு வச்சுக்கலாம். இது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ 2 pi into 3120. இது ஃபைனல். இதுல ரெவல்யூஷன் பர் மினிட் அப்ப நம்ம எதால் டிவைட் பண்ணி ஆகணும்? 60 ஆல் டிவைட் பண்ணா தான் ரேடியன் பர் செகண்டா வந்திருக்கும். இது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. அப்ப இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன? இதே ஃபார்முலா தான். 2 pi into 1200 divided by 60. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பையே வச்சுக்கலாம். ஏன்னா ஆன்சரை பையில தான் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம ஒன்றும் அதை நம்ம ஃபர்தராக கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ 3120 by 60, I think 52. 2 pi into 52. இது 2 pi into ஓகே, அடுத்த ஸ்டெப்பு 2 pi into 0 கேன்சல் பண்ணோம்னா 20. 2 pi into 20. Let us substitute this value. அப்போ omega minus omega not equal to alpha t. அப்போ omega is nothing but 2 pi காமனா வெளியே எடுத்துடலாம். 52 minus 20 equal to alpha into t, which is 2 pi into 22, அதுல 20 போயிடுச்சுன்னா 30 by t. What is the value of t? It is given 16 seconds by 60. Okay. So 32. அப்போ செக் பண்ணியிருக்கோம். 52 30 by 16 into 2 pi by 16 equal to alpha. 64 by 16 ல வரணும். Omega minus omega naught is equal to 60 by இது கரெக்ட் தான். By 16 omega minus 30. Sixty 120 by 6. 1 minute. இது மட்டும் 2 pi into 3162 இதான் ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் two pi into 3120 divided by 60 is equal to 2 pi into 32. Oh, correct. 32. That's all. Sorry. Very simple mistake we have made. 32. For 2 times. Answer is 4. Sorry. Extremely sorry. So, radian per second square. Ignore that actually in the summer. What we have done is correct. So, omega minus omega naught 52 minus 20 is 32. That mistake I committed. So, the answer is 4 pi radian per second square. At the sum pola 10th sum. In next double slit experiment, a student observed 8 fringes in certain segment of the screen when a monochromatic light of wavelength. First case la wavelength is 600 nanometer. Okay. He produced certain number of fringes, 8 fringes on the screen. So number of fringes 8 for the wavelength 600 nanometer. The wavelength is lambda 1 n1 வச்சுக்கலாம். wavelength ரெண்டாவது கேஸ்ல 400 nanometer wavelength குறைச்சிட்டோம்.
அப்போ n to n ஆகணும். இதான் கொஸ்டின். Then the number of fringe would be observed in the same region of the screen. So என்ன இதுல என்னென்ன சேம்னா small d சேம், கேபிட்டல் டியும் சேம் தான். இது 0 ஆட பிரைட். இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் இதான் எக்ஸ், இது கான்ஸ்டன்ட். லாம்டா 1 பண்றப்ப 8 ஃப்ரிட்ஜஸ் வந்துச்சு. லாம்டா 2 பண்றப்ப எத்தனை ஃப்ரிட்ஜ்? இதான் கொஸ்டின். எத்தனை ஃப்ரிட்ஜ் வரப்போகுது? என்ன இது காமன்? ரெண்டுக்குமே பாத் டிஃபரன்ஸ் இஸ் காமன். லாம்டா ஃபார்முலா உனக்கு தெரியணும், எக்ஸ் ஸ்மால் டி பை கேபிட்டல் டி. இதுல பிரைட்டா டார்க்கான்றது கொடுக்கல. அப்சர்வ் ஸ்கிரீன். ஜென்ரலா இப்போ நம்ம பிரைட்னு எடுத்துக்கலாம், டார்க்னு எடுத்து போட்டாலும் கரெக்டா தான் வரும். என் லாம்டா இதான் ஃபார்முலா. இதுல எதெல்லாம் கான்ஸ்டன்ட் பார்த்தோன்னா இது எல்லாமே எக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டு கேஸுமே கான்ஸ்டன்ட். ஸ்மால் டி கேபிட்டல் டி கான்ஸ்டன்ட். அப்போ which is equal to n1 lambda 1 will be equal to n2 lambda 2. இதான் இதோட வேரியேஷன். அப்ப n1 8 into 600 nanometer is equal to n2 into 400 nanometer. அப்போ நானோமீட்டர் கேன்சல் பண்ணிடலாம், ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ n2 will be equal to 8 into 6 by 4. 2 times 12 fringes will be observed. Answer is 12. இதை நம்ம இப்படி யோசிக்கலாம். fringe width என்ன ஆகும்? 8 fringe இருக்கு. bandwidth is equal to lambda capital D by small d. நல்லா கிளியரா இருக்கணும். வேவ் லெங்த் ரெடியூஸ் ஆச்சுன்னா பேண்ட்வித் குறைஞ்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பேண்ட்வித் குறைஞ்சதுன்னா நம்பர் ஆஃப் fringe accommodate in the length will be increased. எனிவே இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றக்கா சொல்றேன். பேண்ட்வித் குறையுது, அப்போ ஆல்ரெடி 8 fringes ஒரு டிஸ்டன்ஸ்ல அகாமடேட் ஆச்சுன்னா பேண்ட்வித் குறைஞ்சதுன்னா ஒவ்வொரு ஃப்ரிஞ்சும் வித்து குறையுது. அப்போ மோர் நம்பர் ஆஃப் fringe will be accommodate in the same length. இப்போ கட்டாயம் அப்படி கூட நம்ம வச்சு போட்டுடலாம். 8 8 9 ஒன்று கொடுத்துருக்கு. இப்போ ஆப்ஷன் பார்த்தா இது ரெண்டுல ஒன்னா தான் இருந்திருக்கணும். அப்ப நம்ம கரெக்டா போறப்ப 12. இது ரெண்டும் ரூல்ட் அவுட் ஆயிடுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். ஸோ பெட்டர் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு நாலேஜபிளா இருந்தா அதை ஆன்சர் சம் பண்றப்பே நம்ம போட்டது ரொம்ப கரெக்ட் அப்படின்ற அளவுக்கு நம்ம கான்பிடன்ஸ் வந்துடும். வில் பாஸ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. இது ரொம்ப சிம்பிளா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நம்ம உனக்கு தெரியும் உள்ளதுலயே ஆம்பிளிட் ஏஎம் ரேடியோ வேவ் இஸ் த லாங்கஸ்ட் வேவ் லென்த். இதுல எதுனா லாங்கஸ்ட்னு பார்த்தா இது ஏவா தான் இருந்திருக்கும். லாங்கஸ்ட் வேவ் லென்த் டென் டு தி பவர் ஆஃப் 2 ஏ. அடுத்தது மைக்ரோவேவ். நம்ம அடுத்த ஷார்டஸ்ட் வேவ் லென்த் போயிடலாம். எக்ஸ்ரே தான் ஷார்டஸ்ட் வேவ் லென்த் உனக்கு தெரியும். இட் இஸ் இந்த ஆர்டர் ஆஃப் 10 டு தி பவர் ஆஃப் -10 மீட்டர். இது டி. அப்ப இது ரெண்டையுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். அப்போ இதை விட இது கொஞ்சம் லாங், அதை விட ரேடியோவை விட மைக்ரோவேவ் லிட்டில் ஷார்ட்டர். அப்போ இது ரெண்டுல எதிரா ஷார்ட்டர்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஷார்ட்டர். அப்போ இது பியா இருந்திருக்கணும். இன்ஃப்ராரெட் அதை விட ஷார்ட்டர், இது சியா இருந்திருக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் ஏ டென் டு தி பவர் ஆஃப் ஏ வந்து 2, ஏ 2, பி 3, அப்போ சி 4. அப்போ இதான் ஆப்ஷன். ஆன்சர் 2 இஸ் கரெக்ட். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அது. அடுத்து போலாமா? ஸோ ஆன்சர் இஸ் 11th கொஸ்டின், ஆன்சர் 2. நெக்ஸ்ட் வில் பாஸ் ஆன் டு கொஸ்டின் நம்பர் 12. The graph which shows variation of de Broglie wavelength of the particle associated with momentum. Very simple question. Lambda equal to h by p உனக்கு தெரியும். அப்ப p கூடுச்சுன்னா வேவ் லென்த் குறையணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் இது. அப்ப மொமெண்டம் கூடுச்சுன்னா வேவ் லென்த் குறையணும். இதான அர்த்தம். மொமெண்டம் கூடனா வேவ் லென்த் குறையணும். அப்போ இதெல்லாம் சான்ஸே இல்லை. இது இன்க்ரீஸ் ஆகுது. இதுவும் சான்ஸ் இல்லை, இதுவும் சான்ஸ் இல்லை, இது மட்டும்தான் சான்ஸ். வெரி சிம்பிள் கொஸ்டின். வெரி சிம்பிள் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் 13th கொஸ்டின். When light propagates through the material medium,
of relative permittivity epsilon r. Relative permeability கொடுத்தாச்சு, relative permeability கொடுத்தாச்சு. The velocity of light v is given by, இதுவும் டைரக்ட் சம் தான், நான் டெரைவ் என்ன பண்ணி காமிச்சிடுறேன். உனக்கு velocity of light ஃபார்முலா 1 by root of mu naught epsilon naught. அப்போ velocity of light in a medium என்ன வரும்னா 1 by root of permeability of the medium, permittivity of the medium. That's all. அப்போ நமக்கு வேண்டியது எதோட ரிலேட் பண்றோம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். when light propagate, உனக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வச்சு தான் இதை நம்ம கொண்டு வர முடியும். when light propagates in a medium, refractive index formula velocity of light in free space by velocity of light in medium. For air it is 1. நல்லா புரிஞ்சுக்கணும். velocity என்ன கொடுத்திருக்கு, velocity of light in the medium கேட்டிருக்கு. when a light propagates through the material medium, the relative permittivity, அப்போ இதை நம்ம வந்து c by r 1 divided by 2 போடுறது பெட்டர், இன்னும் கன்ஃபியூஷனே வேண்டாம். 2 divided by 1. ஸோ 2 divided by 1 போட்டேன்னா c வந்து c by v equal to நியூமரேட்டருக்கு mu into epsilon போயிடும், டினாமினேட்டருக்கு root of mu naught epsilon naught. ரெண்டையும் வெளியேற்ற permeability of the medium by permeability of the free space is called relative permittivity. அப்போ v வெளியே எடுத்துருக்கோம். இப்போ ஆக்சுவலா ஆன்சர் இதுல பார்த்தீங்கன்னா root of mu r epsilon r கிடைச்சிருக்கும். ஆனா உனக்கு which is equal to v வெளியே எடுத்தேன்னா, v இதுல இருந்து வெளியே எடுத்தேன்னா c divided by epsilon r mu r கிடைச்சிரும், or mu r epsilon r. இது ஆன்சர். இத v வெளியேடு, c மேல இருக்கும், இது டினாமினேட்டர் இருக்கும். கரெக்ட் தானே? இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இது ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் டைரக்டாவே நம்ம எழுதிடலாம். இது தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலா தான். ஆனாலும் இது மாதிரி போடலாம். 1 divided by 2 போட்டேன்னா இந்த ஃபார்முலா வந்துடும். 1 divided by 2 போடு, 3ன்னு வச்சுக்கோ, இந்த ஃபார்முலா வந்துடும். உனக்கு தெரியும் இது வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அதே போல ரிலேட்டிவ் இது பெர்மியபிலிட்டி. அப்போ எப்சிலான் பை எப்சிலான் நாட் இஸ் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி தெரியும். ஜஸ்ட் இதே தான் வந்துருக்கு. சரி, இது ரொம்ப ஈஸியான சம். டைரக்ட் கொஸ்டின். In a soap bubble, expand the pressure inside the soap bubble உடனே ஃபார்முலா வந்துடணும். உனக்கு தெரியும் pressure inside is 4T by R. For bubble dropனா 2T by R. Anyway, radius எதுக்கு லெஸ்ஸோ அங்க pressure அதிகம். The soap bubble expand ஆனா radius கூடுது, pressure குறையுது. Pressure decreases is correct. Radius increases. When I expands means radius increases. Pressure decreases. Very simple question. So the answer, radius increases, pressure decreases. Okay. At the question. Question number 15. A body of mass 60 gram. Mass put touch. 60 gram. Okay. Experience a gravitational force 3 Newton. When placed in a particular point, the magnitude of the gravitational field intensity. Gravitational field intensity is defined as force experienced by mass. Force is nothing but 3 Newton divided by 60 into கிராம கிலோகிராமா மாத்திடுவோம். கிராம கிலோகிராமா மாத்திட்டோம். 60 into 10 to the power -3. அப்போ -3 நியூமரேட்டர் போனா +3, 3 into 300, 3000 by 60. Cancel. 5 times 50 இதோட யூனிட் நியூட்டன் per kg, நியூட்டன் per kg. Very simple sum. Newton per kg. அடுத்தது போலாம். Very simple, no? Force by mass. Question number 16. In the given nuclear reaction, the element X is, the simple sum is sodium 2211,
is converted into X by emitting E plus ன்றது உனக்கு புரிஞ்சுக்கணும். இது E plusனா இங்க பிளஸ் போடும். 0. Plus இது positron பேரு. இது gamma ray. அப்போ what happened to the mass number? No change in the mass number. இதுல 1 இருக்கனால இது 10. Element atomic number 10ன்றது வந்து neon. So answer is neon 2210. அதான் answer. 2210 அது first option is correct. So neon 2210 is the correct answer. அடுத்த question போலாம். Question number 17. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஜஸ்ட் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பாசிட்ரானா இருந்தா இங்க பிளஸ், இதே இது எலக்ட்ரானா இருந்தா மைனஸ். அப்ப இங்க என்ன இருக்கும்? மைனஸா இருந்தா இது 11 ஆயிருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிச்சு. சாரி 12 ஆயிருக்கும். 11 பிளஸ் 1 12 ஆயிருக்கும். பிளஸ் 1 காட்டி கன்சர்வேஷன் ஆஃப் அட்டாமிக் நம்பர் போடுறோம். 11 இது 10 பிளஸ் 1 11. ஸோ இது 10 தான் இருந்திருக்கணும். திஸ் இஸ் த எலிமெண்ட். அடுத்தது போகலாம். பாசிட்ரான் அதனால இதே இது எலக்ட்ரான் எமிட்டடா இருந்தா இங்க 12 வந்திருக்கும். அதான் வித்தியாசம். Question number 17. If T1 and T2 by the energy of the electron, the first and second excited state. அப்போ ground state இருக்கு. First இது வந்து n is equal to 1. The n is equal to 2. T1 and T2 be the energy of the electron, the first and second excited state. அப்போ இது எனர்ஜி வந்து T1, second excited state என்றது n is equal to 3. அதோட excited state உடைய எனர்ஜி T3. T3. இதை T1 வச்சுட்டா இது T2 வச்சுட்டா. ஓகே. According to Bohr's model of atom, the ratio of T1 is to T2. ரொம்ப ஈஸியான சம். உனக்கு இது ஹைட்ரஜன் ஆட்டம்ன்றதை கிளியரா கொடுத்தாச்சு. என்ன ஆட்டம்? ஹைட்ரஜன் ஆட்டம். உனக்கு தெரியும் energy of the electron nth orbit is minus 13.6 electron volt by n square. அப்போ this is for general formula. அப்போ எனர்ஜி T1ன்றது வந்து எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இந்த செகண்ட் ஆர்பிட். கரெக்ட் தானே? செகண்ட் ஆர்பிட்டோட எனர்ஜி என்னன்னா minus 13.6 electron volt by 4. அடுத்தது எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த தேர்ட் ஆர்பிட், அதை T2 வச்சிருக்கோம், which is equal to energy of third orbit is minus 13.6 divide electron volt by 3 squared 9. இந்த ரெண்டுக்கு ரேஷியோ தான் போடணும். ஸோ ரெண்டுக்கு ரேஷியோ நீ போட்டேன்னா T1 by T2 போட்டாலும் சரி, ஆர் T1 is to T2 வச்சாலும் சரிதான். இதுல minus 13.6 electron volt by 4 is to minus 13.6 electron volt by 9. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. மற்றது ரெண்டு கேன்சல், இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் 9:4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9:4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். யூ ஆல் நோ அபவுட் திஸ். ரொம்ப சிம்பிள் தான். கொஸ்டின் நம்பர் போகலாம். ஸோ ஜஸ்ட் ரேஷியோ ஆஃப் தீஸ் டூ எனர்ஜி லெவல்ஸ். Question number 80. When two monochromatic light of frequency nu and nu by 2 are incident on a photoelectric material, the stopping potential is Vs by 2 and for second case Vs respectively. The threshold frequency for this point. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றோம்? உனக்கு தெரியும் h nu minus h nu naught equal to half mv squared plus stopping potential போட்டு ev naught. இதான stopping potential formula. h nu minus h nu naught equal to half mv squared. First case h nu minus கேட்ட threshold frequency, அதனால nu naught தான் வேணும். h nu naught equal to first case nu ஆனா stopping potential is vs by 2. E into Vs by 2 for the first case. Second case, h into nu by 2 minus h nu naught equal to E into Vs. ஏதாவது டவுட் இருந்தா கேளு. ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இனிமேல் ரெண்டையும் நம்ம என்ன பண்ண, நியூ நாட்டை வெளியே எடுக்கணும். இதான் நம்முடைய ஐடியா. நான் ஒன்று செஞ்சேன். இவிஎஸ் தனியாக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் 2 பிகம் இவிஎஸ் தனியாக்குனேன்னா 2 into
h nu minus h nu naught வந்துருமா? அப்போ substitute இது 3 எடுத்து 1ல substitute பண்ணு. Substitute 3 in 1. அப்போ h nu minus h nu naught. நீ nu naught எடுக்கிறத நம்ம எய்ம் மறந்துடக்கூடாது. EVS okay. இது h nu by 2 substitute 3 into EVS பதிலா போட்டு. ஏன்னா 2 தானே வேணும். EVS தான் வெளியே எடுத்துப்போம். அப்போ equal to h nu by 2 h nu naught equal to EVS பதிலா 2 into h nu minus h nu naught. Come on. Expand பண்ணிரு. அப்போ you bring this term. அப்போ கன்டினியூ பண்றேன். h nu by 2 இது 2h nu. அது அப்படியே இருக்கு. minus h nu naught equal to 2h nu minus 2h nu naught. இத h nu naught இதுவும் மைனஸ்ல இருக்கு, இதுவும் மைனஸ்ல இருக்கு. இதை அந்த சைட் கொண்டு போய் இதை இங்க கொண்டு வா. அது மைனஸ் ஆயிருமோ? நமக்கு h nu naught தான் வேணும். அதை பிளஸ்ல வச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு பெட்டர். h nu naught. ஓகே. அப்ப h nu by 2 minus 2h nu equal to minus 2h nu naught plus h nu naught. மைனஸ்ல இருக்கோம். பரவாயில்ல. anyway will do it. அப்போ minus h nu naught இதுல வருது. இதுல இதுவும் மைனஸ் வரும், 2 கேன்சல் ஆயிரும். ஸோ h nu காமனா எடுத்தேன்னா 1 by 2 minus 2 4 minus 1 minus 3 by 2 h nu equal to minus. We would have been taken the reverse order. Anyway, answer correct வந்துரும். h cancel ஆயிரும். அப்ப nu naught will be equal to 3 by 2 answer. நம்ம இதை மாற்றி எடுத்திருந்தோம்னா கரெக்டாக ப்ளஸ்ஸே வந்திருக்கும். எனிவே 3 by 2 nu is the correct answer. கொஸ்டின் நம்ம பார்த்தது 18. Are you clear? Very simple, sir. அடுத்து போகலாம். A light ray fall on a glass surface of refractive index √3 at an angle 60 degree. The angle between refracted ray and the reflected ray கண்ண மூடி போட்டலாம் 90 டிகிரி போடலாம். ஆனாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் அதே இது வரும். ஸோ ஒரு மீடியம் இருக்கு, ஒரு கிளாஸ் பிளேட்டு. இந்த மீடியத்துடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √3 கொடுத்துட்டாங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கொடுத்தாச்சு. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 60 டிகிரியா. அப்போ மியூ ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர் ஸ்னெல்ஸ்லா போட்டேன்னா அப்போ √3 ஈக்குவல் டு ஆர் கண்டுபிடிச்சலாம். √3 ஈக்குவல் டு சைன் 60 பை சைன் ஆர். அப்போ சைன் ஆரை கால்குலேட் பண்ணேன்னா sin r is equal to sin 60 is nothing but √3 by 2 by √3. அப்போ வந்து r is equal to sin inverse of 1 by 2 which is 30 degree. r வந்து கிளியரா தெரிஞ்சிச்சு 30 degree. r is 30 degree. இது 30. நல்லா கவனிக்கணும். உனக்கு ரிஃப்ளெக்டட் ரேக்கும் ரிஃப்ராக்டட் ரே இடையில தான் ஆங்கிள் கேட்டு. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ரிஃப்ராக்டட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே? அப்ப இது ஒரு 60. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஈக்குவலா? இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி. அப்ப சொல்லு, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? 60 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 30. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துட்டேன். ஷுட் பி ஈக்குவல் டு 180. அப்போ 90. அப்போ எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு இது 90 180 மைனஸ் 90 which is equal to 90 degree. ரொம்ப சிம்பிள். ரிஃப்ளெக்டட் ரேக் ரிஃப்ராக்டட் ரேக் இடையில ஆங்கிள் எப்பவுமே 90 தான் பாரு. அடுத்தது போகலாம். 20th question. A shell of mass m is at rest. Initially, it explodes into 3 fragments having masses 2, 2, 1. Okay. In the ratio, the m mass split type. If the fragments have equal mass, the first and 2, fly off along mutually perpendicular direction with speed v. The speed of the third fragment is easy. First, we should understand what is the mass ratio. இப்போ 2, 2, 1. அப்போ மொத்தம் எத்தனை பார்ட்டா பிரிஞ்சுது? 5 பார்ட்டா பிரிஞ்சிச்சு.
அப்போ what is the mass on each part? இதான் question. அப்போ 5 m dash வச்சுக்கலாம். m1 will be equal to total mass. Capital M வச்சுக்கலாம். அப்போ each mass will be m by 5. சரிதானா? ஸோ 5 பிரிஞ்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு போர்ஷன் மாஸும் ஒரு போர்ஷன்றது m by 5. அப்போ 2 ஃபர்ஸ்ட் மாஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2 by 5 m. Second mass ratio 2 by 5 m. Third mass ratio m by 5. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாரு, உனக்கு m வந்துடணும். இதுதான் கரெக்டானது. ஸோ இந்த சம் எனிவே இப்போ இந்த சம் தான் இந்த மாஸ் ரேஷியோல இருக்கு. அடுத்த ஸ்டெப் நம்ம போகலாம். இப்ப நம்ம இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ரெண்டு மாஸ் இருப்பாரு 2:2, அந்த ரெண்டு ஈக்குவல் மாசஸ் கோஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ரெண்டு பெர்பெண்டிகுலரா போயிருக்கு. கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் போட போறோம். இது மொமெண்டம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு, இது மொமெண்டம் ஆஃப் த செகண்ட் பார்ட்டிக்கு. ஸோ உனக்கு தெரியும் டோட்டல் மொமெண்டம் இஸ் 0. இப்போ இது ரெண்டோட ரிசல்டன் மொமெண்டம் இப்படித்தானே போயிருந்திருக்கணும். What is the resultant momentum? இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி ரூட் ஆஃப் p1 ஸ்கொயர்ட் பிளஸ் p2 ஸ்கொயர்ட். இதுதான் மொமெண்டம் ஆஃப் த தேர்ட் பார்ட்டிகளா இருக்கும். வெரி சிம்பிள் கான்செப்ட். அப்ப மொமெண்டம் ஆஃப் த ரிசல்டன்ட் தான் மொமெண்டம் ஆஃப் த தேர்ட் பார்ட்டிகள். அப்பதான் டோட்டல் மொமெண்டம் கன்சர்வ்ட் ஆகும். ஸோ p1 ஸ்கொயர்ட் இப்போ நம்ம போட வேண்டியதா இந்த ஃபார்முலாவை. சரி, ரூட் ஆஃப் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் கேஸ் மொமெண்டம் இஸ் p1 equal to mass into velocity. அப்ப 2 by 5 m into ரெண்டு vன்ற velocity எல்லாம் போயிட்டு இருக்கு v. இப்ப p2 என்ன ஃபார்முலா? அதேதான் 2 by 5 m into v. அப்போ p1 squared is nothing but 4 by 25 m squared v squared. அதேதான் அதுவும். அப்ப 2 டைம்ஸ் போட்டுடலாமா? அதேதான் p2 is also same 2 times of that value. ஸோ இதுல காமனா வெளியே எடுக்கிறது m into v காமனா வெளியே எடுத்துலாமா? ரூட்ல இருந்து வெளியே எடுத்துடலாமா? இன்டு ரூட்டா. ஸோ 8 by 25 வரும். இதுதானே 8 by 25. அப்போ அதையும் கூட வெளியே எடுத்துடலாம். அப்போ mv divided by 5 into 8 உடைய ரூட் 2 root 2 போட்டுடலாம்ல. 2 root 2. 2 root 2 by 5. ஓகே, இன்னுமே என்ன கேட்டிருக்குன்றது பார்த்து ஸ்பீட் ஆஃப் த தேர்ட் பார்ட்டிகல். ஓகே, இதுதான் ரிசல்டன் மொமெண்டம் ஆஃப் த தேர்ட் பார்ட்டிகல். ரிசல்டன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு mv by 5 into 2 root 2 equal to அந்த பார்ட்டிகளுடைய மாஸ் என்ன? m by 5 தானே. தேர்ட் பார்ட்டிகளுடைய மாஸ் m by 5 into v dash. இதான் நமக்கு வேண்டிய v dash. அப்ப m by 5 கேன்சல் ஆயிருமா? அப்போ the velocity of the third particle is 2 root 2 times v. Answer. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். It is given p1 and p2 are perpendicular to each other. அப்போ p1 p2 வெக்டார் குவான்டிட்டி எடுத்து இந்த கான்செப்ட் எடுக்கிறோம். p1 p2. So the resultant momentum தான் equal to the momentum of the third particle. இதுதான் ஆன்சர். அப்போ resultant momentum கண்டுபிடிக்கிறோம். மாஸ் எப்படி எடுத்தோம்னு புரியுதா? மொத்தமா எத்தனை பீஸ் ஆக்கியிருக்கோம்? 5 பீஸ் ஆக்கியிருக்கோம். 2 plus 2 plus 1. அப்போ 5m1 equal to total mass. அப்போ mass of individual masses will be 5 by m. இது 2 times the portion. அப்போ 2 by m, 2 by 5m. இது வெறும் ஒரே போர்ஷன் தான். இது m by 5. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ மொமெண்டம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல், மொமெண்டம் ஆஃப் த செகண்ட் பார்ட்டிகல் ரெண்டும் ஒன்று தான். p1 ஸ்கொயர் plus p2 ஸ்கொயர் 2 டைம்ஸ் p1 ஸ்கொயர் போட்டேன். இதை காமனா எடுத்தா மொமெண்டம் ரிசல்டன்ட் மொமெண்டம் கிடைச்சாச்சு. அந்த ரிசல்டன்ட் மொமெண்டம் எதுக்கு ஈக்குவல்? அந்த தேர்ட் பார்ட்டிகளுடைய மொமெண்டத்துக்கு ஈக்குவல். அப்ப ரிசல்டன்ட் மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த தேர்ட் பார்ட்டிகல், வெலாசிட்டி ஆஃப் த தேர்ட் பார்ட்டிகல். Question number 21. Hollow conducting sphere of radii R1, R2. R1 is greater than R2 have equal charges. Two hollow conducting sphere of radius
R1, R2. R1 is bigger, R2 is smaller. Have equal charges, the potential would be. The potential due to hollow sphere is Q by 4 pi epsilon naught R. Where the radius is lesser, potential is greater. It is clear R2 is lesser radius, R2 is lesser than R1. So V1, V2 is greater than V1. Upon the potential would be more for smaller sphere. எங்க radius கம்மியோ அங்க potential அதிகம். So question number 21, fourth option is correct. அடுத்தது போலாம். Question number 22. Sorry. At the temperature increases electrical resistance. As temperature increases, resistance also increase for good conductor. ரொம்ப simple matter இதெல்லாம். Good conductor. ஆனா in the case of bad conductor and semiconductor, as temperature increases, resistance decreases for semiconductor and bad conductor. புரிஞ்சிடணும். அப்போ it is given increases for conductor. As temperature, electrical resistance increases for conductor, decreases for semiconductor. So 22nd question, A is correct. Very simple concept. உனக்கு தெரியும், இது temperature coefficient of resistance வரும். அடுத்தது question number 23. Displacement time graph of two moving particles makes an angle 30 degree and 45 degree with the x-axis shown in figure. The respective velocities. Velocity is nothing but displacement by time. இந்த கேஸ்லயும் அதேதான், x-axis by y-axis தான், the slope தான் velocity. It is clear displacement time graph, two particle moving at an angle, ரெண்டுக்கு time factor same. That means ரெண்டுக்கு எது சேமா இருந்திருக்கு, velocity is same for both cases. சரி, அப்போ first caseல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டையும் ஒரே கிராஃபா நம்ம போட்டோம்னா ரெண்டுக்கு டைம் ஃபேக்டர் சேம். என்னதான் மாறுது, ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் ரெண்டு கேஸ்க்கு மாறுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் மாறுது. அப்போ we can use நான் தீட்டா கொடுத்ததுனால ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு வேணும். இப்போ tan தீட்டா தான். அப்போ tan தீட்டா இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. அப்போ v1 by v2 தான் நமக்கு வேணும். velocity of the displacement, velocity of the first particle, velocity of the second particle, which is nothing but tan theta 1 by tan theta 2. tan ஏன்னா y axis சேம், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே ரெண்டுக்கு டைம் ஃபேக்டர் சேம், டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் மாறுது. அப்போ tan theta 1 tan 30 divided by tan 45. Tan 30 1 by root 3, tan 45 is 1, so answer is 1:3 is the correct answer. 1:3 is correct. Question number 24. A square loop of side 1 meter and resistance 1 ohm is placed in the magnetic field 0.5 Tesla. If the plane of the loop is perpendicular to the direction of the magnetic field, the magnetic flux is. This is the 1 meter side means area is 1 meter square. Magnetic field is passing perpendicular, theta is 0. Theta என்றது magnetic field க்கு நார்மலுக்கு இடையில இருக்க angle theta is 0. Flux is asked. So we wanted to find out flux. Flux தேவையில்லாம ரெண்டு மூணு டேட்டா கொடுத்ததுன்னு நினைக்கிறேங்க. So flux is equal to VA cos 0. V
0.5. A 1 meter squared 1 into cos 0 1. Answer is 0.5 Weber is the correct answer. ரொம்ப சிம்பிள் சமதம். ரொம்ப கிளியரா கொடுத்தா டைரக்ஷன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி பிளேன் னு கொடுத்தாச்சு, ஏரியா கொடுத்தாச்சு. தேவையில்லாம ஏதோ ஒரு இது அன்வான்டட் டேட்டா. நம்பர் 25. இந்த சம் transistor, actually diode sum, in the given circuit ABC, the potential drop across the two PN junction are equal in இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல மிடில் பாயிண்ட்ல எந்த ரெண்டு கேஸ்ல பொட்டன்ஷியல்ஸ் ஆர் ஈக்குவல், இந்த இங்க பொட்டன்ஷியல் இங்க வர பொட்டன்ஷியல் ரெண்டு கேன்சல் ஆகும். வேற ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள் மேட்டர். இட் இஸ் கிவன். இதை உனக்கு கன்ஃபியூஷன் ஆகாம இருப்பா டயோட் டயக்ராம். இது பி மெட்டீரியல், இது என் மெட்டீரியல். அதே தான் இங்கேயும். அப்ப இது பி மெட்டீரியல், என் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் கேஸ் டயக்ராம் இதான். பி என். இதுல கரண்ட் பாசிட்டிவ் கொடுத்துட்டேன். அப்போ இதுவும் ஃபார்வர்ட் பயாஸ், இதுவும் ஃபார்வர்ட் பயாஸ். கரண்ட் போயிட்டு தான் இருக்குமே ஒழிய இதே பொட்டன்ஷியல் டியூ டு ஃபர்ஸ்ட் டயோட் அண்ட் செகண்ட் டயோட் ஈக்குவல் ஆகாது. அப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரும். ஆனா செகண்ட் டயக்ராம் பார்ப்போம். இது பி இல்ல 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 பில இருந்து கரண்ட் வரும். என்ன ரைட் 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 இது ரைட் தாங்க. ஏன்னு சொல்றேன், இதுல மாத்தி போட்டுட்டேன்ல, என்பி தானே போட்டிருக்கோம். இதுல கரண்ட் இதுவும் ஃபார்வர்ட் பயாஸ் பாரு, இதுவும் ஃபார்வர்ட் பயாஸ், இதுவும் ஃபார்வர்ட் பயாஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா உன்னையால? பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு பி இஸ் ஃபார்வர்ட் பயாஸ், நெகட்டிவ் இஸ் கனெக்டட் டு என் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ இதான் ஆன்சர் கரெக்ட். அடுத்தது இது ஃபார்வர்ட் பயாஸ், இது ரிவர்ஸ் பயாஸ் ஆகும். இது தப்பு. இன்னொருக்க சொல்றேன். செகண்ட் கேஸ் பாரு. பாசிட்டிவ் பி ஃபார்வர்ட் பயாஸ், நெகட்டிவ் பி ரிவர்ஸ் பயாஸ். அப்ப இங்க ஒரு சைடு தான் ஃப்ளோ ஆயிருக்குமே ஒழிய செகண்ட் சைட்ல பேலன்ஸ் ஆக செகண்ட் இஸ் ராங். வேற தேர்ட் இஸ் ஆல்சோ ரைட். ஏன்னு சொல்றேன் கேட்க. நெகட்டிவ் இஸ் கனெக்டட் டு என் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ், பாசிட்டிவ் கனெக்டட் டு பி இஸ் ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ த சேம் வே இந்த கேஸ் மாதிரி இந்த கேஸ்லயும் இப்படியும் கரண்ட் போயிருக்கும், இப்படியும். அப்ப பொட்டன்ஷியல் இஸ் காமன் this point. The answer. So answer is both A and C are correct. A and C are correct. This is correct. Question number 26. A copper wire of length 10 meter. 26 question, Papa. A copper wire of length கொடுத்தாச்சு 10 meter. Okay. And radius கொடுத்தாச்சு 10 to the power of -2 divided by √5. Okay. Has electrical resistance 10 ohm. Okay. The current density in the wire is J கேட்டிருக்கு. current density கேட்டிருக்கு. electric field கொடுத்தாச்சு. உனக்கு electric field 10 volt per meter. Microscopic form of Ohm's law. Sigma into E in படிச்சனியாவும் இருக்காதா? ரொம்ப சிம்பிள் சம். Sigma is nothing but reciprocal of resistivity E by rho. இப்போ என்ன இருக்கு? E இருக்கு, rho வேணும். Rho equal to RA by L. தெரியுமா அந்த ஃபார்முலா? R is equal to rho L by A படிப்போம்ல, அதே ஃபார்முலா தான். rho வெளியீடு RA by L. எல்லா டேட்டா கொடுத்துருக்கு. R எவ்வளவு? அப்ப rho முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். R வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் 10. ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர், பை இன்டு இந்த ஸ்கொயர் பண்ணேன்னா 10 to the power of -4 divided by pi into L into 10 meter. That's all. அப்போ ரோ கண்டுபிடிச்சிடலாம். பை gets cancel, 10 gets cancel, 10 to the power of -4 ஓம் மீட்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ண. அப்ப E வந்து 10 by rho வந்து 10 to the power of -4. Answer is 10 to the power of 5. -4 numerator the plus 5. So ampere per meter square. உனக்கு தெரியும் current density, current per unit area 10 to the power of 5 ampere. ரொம்ப ஈஸியான சம். இது மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லால இருந்து டைரக்ட் ஆகிட்டோம். அடுத்து போலாம். 27th question. Maximum load 200 kg lift plus passenger.
it is moving with a constant speed. அப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டி கொடுத்தாச்சு 1.5 மீட்டர் per செகண்ட். மறுபடியும் சொல்றேன், இதோடைய மாஸ் வந்து டோட்டல் மாஸ் கொடுத்துட்டாங்க 200 kg. ஓகே, அந்த லிஃப்டோடைய டோட்டல் மாஸ். the frictional force opposing the motion is, அப்ப அதுல இப்போ ஒரு லிஃப்ட், இதோடைய மாஸ் 2000 kg, which is acted by அப்ப weight ன்னு சொன்னேன்னா 2000 into 10 ன்னு கூட போட்டலாம். இதுவும் டவுன்வர்ட், அந்த frictional force டவுன்வர்ட் தான் ஆக்ட் பண்ணியிருக்கோம். அது ஆக்சுவலி frictional force ஆப்பர்ட் பை த ஏர் தான். அது எவ்வளவுதான்? 3000 நியூட்டன். ரொம்ப ஈஸியான சம். ரெண்டு ஃபோர்ஸ் டவுன்வர்ட், என்னென்ன? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் வெயிட்டும். அப்போ ஒன்னு வெயிட், இன்னொன்னு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ரெண்டுமே டவுன்வர்ட்ல ஆக்ட் பண்ணுது. அப்ப என்னென்ன ஃபோர்ஸ் டவுன்வர்ட்? நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் 2 followed by 10 to the power of Newton plus 3000 Newton. இந்த ரெண்டுமே டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இப்போ the maximum power delivered by the motor is, இப்போ upward force. யூனிஃபார்ம் மோஷன்னாலே ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்திருக்கணும் தானே அர்த்தம். அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் பி படிச்சிருக்கோம்ல ஃபோர்ஸ். ஏன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டில போனதுனால யூனிஃபார்மா பவர் இருந்திருக்கு. அப்போ யூனிஃபார்ம் பவர் வில் பி எஃப், ரெண்டே ஆட் பண்ணு, அதான் ஃபோர்ஸ். ஸோ இது 23,000 வந்து சேர்ந்தோம். கரெக்ட் தானே? ஸோ 20,000 plus 3,000, 23,000 நியூட்டன். அப்போ பவர் இஸ் 23,000 into 10 to the power of 3 into velocity. ஏன்னா power is equal to f dot v தான் ஃபார்முலா. velocity is 1.5. 1.5 is 3/2 போட்டுடலாம். So 3/2 times of 23 into 10 to the power of 3. இந்த போட்டேன்னா so 34,500 watt. So answer is 34,500 correct ஆகும் at 2 power. So ரொம்ப ஈஸியான சம் தான். இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கீழே இருக்க ஃபோர்ஸும் மேல ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்தா தான் இட் கோஸ் வித் கான்ஸ்டன்ட். யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு கொடுத்ததுனால தான் ஈஸியா போட முடியுது. ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தான் ஈக்குவல் டு அப்வர்ட் ஃபோர்ஸ், பிகாஸ் நம்ம கால்குலேட் பண்ற டைம்ல இட் மூவ்ஸ் த யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அப்போ அதை அந்த மொமெண்ட்ல அதை டெலிவர் பண்ண போவார். அடுத்தது question number 28. In the sum, Bayard Savatla give us expression for the magnetic field strength or magnetic induction H, B or H by mu naught அவ்வளவுதான். of an infinitesimal small element of current carrying conductor only. correct தான்? dB கான ஃபார்முலா தான். ஸ்மால் எலிமெண்ட் ஐடியலுக்கான மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். Bayard Savatla analogous to Coulomb inverse square law. ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிருச்சு இதுல. நம்மகிட்ட இருக்கிறது கூலூம்ஸ் லா. மேக்னெட்டிக்ஸோட கம்பேர் பண்ணா இதை நம்ம அக்செப்ட் பண்ணிருக்கலாம். இது எதோட கம்பேர் பண்றாங்க? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட கம்பேர் பண்றாங்க. வித் ஃபார்மர் பீயிங் ரிலேட்டட் வித் த ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஸ்கேலார் சோர்ஸ் ஐடியல் கரண்ட். சரி, இப்ப என்னன்னா இதுல ஒன்லி திங், இது வந்து கூலூம்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட கம்பேர் பண்ணதுனால ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஆன்சர் இஸ் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். அடுத்தது போலாம். Question number 20. Resistors 100 ohm and 2 ohm are connected parallel in an electrical circuit. So 100 ohm, 200 ohm are connected parallel to an electrical circuit. Okay, the ratio of thermal energy developed in these two resistors in the ratio of heat energy developed with formula I squared RT. First case H1 I1 R1 T. I என்றது இதுல பாஸ் ஆன கரண்ட் அப்படித்தானே? இதுதான் பாஸ் ஆன கரண்ட்.
ஆனா ரெண்டுக்கும் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் I equal to V by R. அப்போ first கேஸ்க்கு I1 is V by R1 the whole square into R1 into T. இதான் heat energy developed in the first case. அப்போ போடுவோமா V squared by R1 squared is 10 to the power of 100 squared 10 to the power of 4 R1 squared no into R1 10 to the power of 2 100 is 10 to the power of 2 into T. அப்போ cancel பண்ணா ஒரு 10 to the power of 2. So என்ன வருது V squared by 10 to the power of 2 into T. இதுதான் H1. அப்போ H2 போடுவோம். அப்போ H2 will be V by R2 the whole squared into R2 into T. அப்போ என்ன வரும் சொல்லு V squared by R2 square ஒரு கேன்சல் ஆயிரும். நம்ம எதுக்கு அதை கேரி பண்ணிட்டு இருக்கணும், வெறும் R2 தான் வரும். R2 எவ்வளவு 200 into T. அப்போ H1 by is to H2 தான் வேணும் நமக்கு. V squared by 100 into T is to V squared by T into 200. அப்போ ஆன்சர் இஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிரு, இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். V squared கூட ஈக்குவலா இருக்கு. அப்போ 200 is to 100 nothing but 2 is to 1 is the correct answer. So 2 is to 1 is the correct answer. Fourth option is correct. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஹீட் எனர்ஜினாலே I squared RT தான் எடுக்கணும், மறந்துடக்கூடாது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 30. Question number 30. The energy that will ideally related to 100 kilowatt transmitted in 1 hour. பவருக்கும் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். அதான எனர்ஜி. ஒர்க் டன் இஸ் நதிங் பட் எனர்ஜி இஸ் நதிங் பட் பவர் இன்டு டைம். வெரி சிம்பிள் சம். பவர் எவ்வளவு 100 கிலோ இன்டு 10 to the power of 3. டைம் எவ்வளவு 1 hour. 1 hour is nothing but 60 into 60, 3600. அவ்வளவுதாங்க. So the answer is, so 36 வெளியே எடுத்துறேன். 36 வெளியே எடுத்தேன்னா into இது ஒரு 5 plus 2 10 to the power of 7. Answer ஜூல். ரொம்ப ஈஸியான சம் இதெல்லாம். Question number 31. A long solenoid of radius R கொடுத்தாச்சு 1 millimeter 10 to the power of -3 meter. millimeter மீட்டரா மாத்திட்டேன் 10 to the power of -3 meter. Number of turns per millimeter. நல்லா கவனிக்கிறது. ஸ்மால் n. Number of turns per unit length கொடுத்தாங்க எவ்வளவா 100 turns per millimeter. அதையும் 10 to the power of -3. அப்போ 10 to the power of 5 turns per மீட்டரா மாத்திட்டேன். millimeter மீட்டரா மாத்தியாச்சு. 1 ampere current, it's given clear current is equal to 1 ampere flows through the solenoid. The magnetic field strength, magnetic field at the center of the solenoid. Confuse பண்ணக்கூடாது. magnetic field magnetic field induction ஆன யூனிட்டை பார்க்குறோம். டெஸ்ட்ல இப்போ magnetic induction தான் கேட்டிருக்கான். magnetic induction equal to mu naught small n I. இப்போ mu naught வந்து 4 pi into 10 to the power of -7 into number of turns per unit length 10 to the power of 5 into current is 1 ampere. That's all. Answer is 4 pi into 10 to the power of -2 Tesla. 4 pi is nothing but 4 into 3.12.56 எல்லாம் ஞாபகம் வச்சுட்டா நல்லது. into 10 to the power of -2 Tesla. 12.56 is the correct answer. Next question 32. The plane angle and solid angles have. Plane angle and solid angle have unit undu, dimension rare. You have units but no dimension. What the units are? Plane angle radian, solid angle ceridian படிப்பீங்க. No dimension. Angle க்கு no dimension. So 3 is correct. ரொம்ப simple question. 33. In half-wave rectifier இது ரொம்ப ஈஸியான question. Frequency மாறாது, voltage and current தான் change ஆகுமே ஒழிய we are transferring the power. half-wave rectifierலையும் கூட power losses இருக்கலாம். frequency half-wave rectification the input frequency கொடுத்தாச்சு, the output frequency is same.
ஏன்னா அதே இது பல்ஸா வந்துட்டே இருக்கும்ல, அதான் மீன் பண்றாங்க. ஒரு வேவ் 1, ரெண்டாவது வேவ் அப்போ 60 ஹெர்ட்ஸ் இருந்தா 60 பாசிட்டிவ் சிக்னல்ஸ் வந்திருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 60 ஹெர்ட்ஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 33 ஓவர். 34. The peak voltage of AC source is equal to AC voltage E naught or V naught. ERMS is equal to E naught by root 2. உனக்கு தெரியும். அப்போ E naught equal to ERM root 2 into ERMS. இதான் ஆன்சர். Peak value of the voltage na இது peak value of the current na அதேதான் root 2 into IRMS. The answer is root 2 times RMS value of AC source and AC voltage தான் மீன் பண்றாங்க. So answer is first option 34. At 35. If the initial tension of the string is doubled, அப்ப initial tension T ன்னு வச்சுக்குவோம். Now the tension is increased to 2T. The ratio of initial and final speed. Formula உனக்கு தெரியும். Velocity is equal to root of T by M. Tension by linear density. அப்போ V1 is directly proportional to T. V2 is directly proportional to T. அவ்வளவுதான். இப்போ initial and final speed of the transverse wave is V1 by V2 தான் கேட்டிருக்கு. V1 by V2 equal to root of T by 2T. அவ்வளவுதான். Answer is 1 is to root 2 is the correct answer. Correct தானா? V1 by V2 தான் கேட்டு the ratio of the initial and final speed. அப்போ 1 is to root 2 is the correct answer. Question number 35. அடுத்தது போலாம். Question number 36. Two pendulum of length 121 centimeter and 100 centimeter respectively starts vibrating in phase. So start பண்றப்ப ரெண்டு ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆயிடும். Okay, in phase. At some instant, the two are their mean position at the same phase. அப்போ ஸ்டார்ட் பண்றப்போ எவ்வளவு நேரம் கழிச்சு after some time they coming to the same phase. The minimum number of vibration of the shorter pendulum after which two are again. Shorter pendulum எவ்வளவு வைப்ரேஷன் அந்த டைம்ல பண்ணும். ரெண்டு மறுபடியும் மேட்ச் ஆகும். இப்போ வெரி சிம்பிள் கான்செப்ட், லெங்த் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம டைம் பீரியட், ஒரு டைம் பீரியட் தான் ஒரு ஆசிலேஷன் நம்ம வச்சுக்கலாம். அப்ப மாதிரி கொண்டு வருவோம். டைம் பீரியட் இஸ் 2π into root of L by G. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் T1. So T1 is equal to 2π into root of L எவ்வளவு 121 by G. T2, அதாவது செகண்ட் பெண்டலாம் 2π into root of 100 by G. நம்ம T1 எது ஷார்ட்டர் பெண்டலாம்? T2. அப்ப T2 தான் நம்ம எடுக்கணும். T2 வெளியே எடுத்துறேன். T2 by T1 போட்டேன்னா T2 by T1 2π கேன்சல் ஆயிரும். ரூட் ஆஃப் 100 by 121 தான் பேலன்ஸ். அப்போ T2 is equal to 10 by 11 of T1. இப்படி சொல்லலாம்ல? அப்போ 11 time T2 oscillate ஆகுது. எதுக்கு ஈக்குவல்? 10 times bigger pendulum oscillate ஆகுது. It's fact also. Length கூட கூட it takes more time. அப்போ 10 times அந்த longer pendulum vibrate ஆகுது. எதுக்கு ஈக்குவல்? 11 times shorter pendulum oscillate ஆனதுக்கான ஆன்சர். இப்ப என்ன கேட்டிருக்கு? The minimum number of vibration of the shorter pendulum. எவ்வளவு டைம் 10 டைம் வைப்ரேட் ஆகிறப்போ ரெண்டு ஒண்ணா வந்திருக்கும். அப்போ இது 11 டைம் வைப்ரேட் ஆயிருக்கும். ஆன்சர் இஸ் 11. புரிஞ்சு படிக்கிறியா? ஷார்ட்டர் பெண்டலம்ன்றது செகண்ட் ஒன், அதான் T2. அது 11 டைம் வைப்ரேட் ஆயிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பெண்டலம் 10 டைம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ரெண்டும் ஒரே ஃபேஸ்க்கு வந்திருக்கும். அதான் மீனிங். ஸோ 11 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனால் இது கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு கொஸ்டின். Question number 37. A ball is projected with a velocity 10 meters per second at an angle 60 degrees with the vertical direction. ரொம்ப கிளியரா கொடுத்துட்டாங்க. பால் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, ஆனா வெர்டிக்கல்ல இருந்து 60 டிகிரியா. அப்போ
ஹரிசாண்டல் வந்து 30 டிகிரி. வெரி குட். அவ்வளவுதான். இதுல என்ன கேட்டிருக்கு? the speed at the highest point. என்ன ஹையஸ்ட் பாயிண்ட்ல என்ன வெலாசிட்டி மட்டும் தான் இருந்திருக்கும், வெர்டிக்கல் வெலாசிட்டி இருந்திருக்காது. வெர்டிக்கல் வெலாசிட்டி இஸ் 0. ஒன்லி ஹரிசாண்டல் வெலாசிட்டி. உனக்கு தெரியும் ஹரிசாண்டல் வெலாசிட்டிய, அதாவது இனிஷியல் வெலாசிட்டிய இங்கேயே போட்டுருவேன், u cos theta. அதே தான் இங்கேயா இருந்திருக்கும். வெர்டிக்கல் வெலாசிட்டி, ஹரிசாண்டல் வெலாசிட்டி இஸ் horizontal velocity will be v cos theta. உனக்கு தெரியும் it is constant till it reaches to the ground. ஏன்னா vertical velocity maximum itla vertical velocity 0, only horizontal velocity தான் இருந்திருக்கும். அப்ப horizontal velocity will be v எவ்வளவு 10, cos எவ்வளவு angle 30 degree. So 10 into cos 30 is root 3 by 2. அப்போ 5 root 3 is the correct answer. 5 root 3 meter per second. Very simple sum. கஷ்டம் சொல்ல முடியாது, புரிஞ்சு போடுறவனுக்கு ஈஸி, ரொம்ப ஈஸி தான். ஹரிசாண்டல் டாப் பொசிஷன்ல ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும் தான் இருந்தது. வெர்டிகல் வெலாசிட்டி, ஹரிசாண்டல் வெலாசிட்டி இஸ் யூனிஃபார்ம் till it reach to the ground. நம்ம தெரியும், தியரிட்டிக்கலா படிச்சிருக்கோம். அடுத்தது போலாம். 38. A Wheatstone bridge is used to determine the value of unknown resistance x by adjusting the variable resistance y. X is unknown, y is variable. Okay. For most precious measurement of x, the resistance P, formula P by x, P by Q equal to R by S formula, P by x is equal to Q by y. இதா இந்த diagram, P by x is equal to Q by y is the value to find out when it is in the bridge balance condition. உனக்கு தெரியும் x-உம் y-யும் நியர்லி ஈக்குவல், அதான் P and Q will be nearly equal. அதான் இந்த மீன் பண்றான். எப்போ ஈஸியா அக்யூரேட்டா கண்டுபிடிக்கலாம், x and y ஈக்குவலா இருக்கணும், and P and Q should be nearly equal. அதான் ஆன்சர். ஸோ approximately equal and r small, எது ரெண்டும் அந்த P and Q பத்தி சொல்றோம். ஏன் ஸ்மாலா இருக்கும்னா அப்பதான் ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேரியேஷன் இருக்கிறப்ப டிஃபிகல்ட், ஆர் ரொம்ப வேல்யூ இருந்தாலும் டிஃபிகல்ட். அதனால எக்ஸ் அண்ட் ஒய் ஷுட் பி ஈக்குவல், சாரி எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் ஆனா நல்லது. அப்ப பி அண்ட் கியூ ஷுட் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் அண்ட் தே ஆர் ஸ்மால். அடுத்தது போகலாம். கொஸ்டின் நம்பர் 39. two point charge, 39 question. 2 point charges plus q minus q. வேற ஒண்ணும் இல்ல, டைபோல் placed at a distance L. சரி, placed at a distance L, டைபோல் தான். 2a நம்ம போடுவோம், L போட்டுருக்கான். The magnitude of electric field intensity at a distance r, r is very much greater. அதான் L ரொம்ப ஸ்மால் ஆகிட்டானாலே 2a தான், டைபோல் மட்டா மாறி போச்சு. What is the electric field intensity at the point? Electric field, இந்த ஃபார்முலாவை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. நம்ம ஜெனரலா ரெண்டு ஃபார்முலா வச்சுப்போம், ஆக்சியல் லைன், ஈக்குட்டோரியல் லைன். ஆனா ஜெனரல் ஃபார்முலா ரெண்டுக்கு கம்பைன் பண்றது p ரூட் ஆஃப், இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுட்டா நல்லது. 3 cos squared theta plus 1 divided by 4 pi epsilon naught r cube. இது எல்லாத்துக்குமே E is inversely proportional r cube தான் ஆன்சர். inversely proportional r cube. ஆனா இந்த ஃபார்முலா நீ வச்சுட்டேன்னா ஆக்சியல் லைன்னா theta equals 0, cos 0 1, அப்ப 3 plus 1 4, ரூட் எடுத்தேன்னா 2p divided by, அடுத்தது ஈக்குட்டோரியல் லைன் வையே theta 90, அப்போ இது 0 ஆயிரும், cos 90 becomes 0, p divided by 4 pi epsilon naught r cube. Anyway, electric field intensity is inversely proportional to cube of the distance. At the question. Question number 40. Given below the two statements, one assertion, அடுத்தது reason. Assertion: the stretching of a spring determined by shear modulus of the material of the spring. ரொம்ப முக்கியமான விஷயம் இது, ஒரு ஃபேக்ட் லோட் அடங்கி இருக்கு. என்னன்னா நம்ம ஸ்ப்ரிங் அப்படின்னாலே ஷியர் மாடுலஸை வச்சு ஆஃப் த மெட்டீரியல், இன்னொருக்கா சொல்றேன், stretching of a spring is determined by, stretching of spring determined by shear modulus of the material of the spring வச்சு, shear modulus வச்சு அதோடைய ஸ்ப்ரிங் உடைய stretching force இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். உண்மைதான், இது ரைட். அடுத்தது, a coil spring of copper has more tensile strength than, actually steel is more stronger than copper.
மாத்தி சொல்லிட்டாங்க. அதனால B is wrong. So answer A is true, B is false, R is wrong. Actually tensile strengthன்றது யங்ஸ் மாடுலஸ் தான். எந்த ஒயர் யங்ஸ் மாடுலஸை பொறுத்தவரை ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தானே சொல்லுவீங்க? என்ன அர்த்தம் தெரியுமா? வித் a little stress, sorry, more stress, less strain. யோசிச்சு பார்த்தா உனக்கு புரியும். இந்த ஸ்டீல் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தேன், அதை கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும். காப்பர் அதோட லைட் மெட்டீரியல், ஸ்டீல் இஸ் ஸ்ட்ராங்கர், அதனால இட் ஹாஸ் மோர் ஸ்ட்ரென்த். அதனால மாத்தி கேட்டதுனால ஆர் இஸ் ராங். அடுத்தது போகலாம். கொஸ்டின் நம்பர் 41. The nucleus of mass number 189 split into two nuclei 125 and 64. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். The ratio of radii of the daughter nuclei respectively. Radius of the first nucleus is equal to R0 into a to the power of 1 by 3. அப்போ R1 by R2 நீ போட்டேன்னா equal to A1 by A2 to the power of 1 by 3. இவ்வளவுதான் ஆன்சர். A1 125, A2 64 to the power of 1 by 3. அப்போ 5 divided by cube root of 4, 64 is 4, 5 is to 4 is the answer. Very simple sum. ஏதோ கன்ஃபியூஷன், இது வேற கொடுத்துருக்காங்க, ஏதோ நியூக்ளியஸ், நாட் அட் ஆல் நெசசரி. ஆக்சுவலி இட்ஸ் கரெக்ட் ஒன்லி. 189 split into 125 and 64. இது ரெண்டு தான் the data. This is unneeded. Not இதுவும் ரெண்டு டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்டிருக்கு. இதை நம்ம ஒவ்வொன்றா ஒன்று ரெண்டா கண்டுபிடிச்சா போதும். கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி. கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி இஸ் நத்திங் பட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. உனக்கு தெரியுமா இல்லையா? கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி இஸ் போஸ்ட் பை மாஸ், which is nothing but acceleration, LT to the power of -2. அப்போ ரொம்ப கிளியர். D LT to the power of -2 எங்க இருக்கு? LT to the power of, இது -2 தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. LT to the power, அப்ப இது 3 தான் இருக்கும். சாரி, இது D. 3 is D. LT to the power of -1 போட்டுருக்காங்களா? That is wrong. அது LT to the power of -2 தான். பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும். அடுத்தது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்ன்றது work done by unit mass. பொட்டன்ஷியல் எனர்ஜினா வெறும் ஒர்க் டன். ஒர்க் டனுக்கு ஃபார்முலா force into displacement m l square t to the power of -2. அப்போ முதல்ல கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி m l square t to the power of -2. இது ட்ரூ. இது வந்து என்னது? b. அடுத்தது பை யூனிட் மாஸ். மாஸ் போட்டேன்னா எல் ஸ்கொயர் டி ஸ்கொயர் எங்க இருக்கு? இது வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். அப்ப என்னது இது? விச் இஸ் சி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எது லெஃப்ட் அவுட்? இதுதான் காம்ப்ளிகேட்டட். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் தெரியும், எஃப் இன்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை m1 m2 போடுவேன். இது ஏ. அப்ப நீயே சொல்லிடு. ஸோ A2 B4, A2 B4. அப்ப இது ஆன்சர் ஆகும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது. நீ ஒன்னொன்னுடைய டைமென்ஷன் போட்டு பார்த்தேன்னா ஆன்சர் வந்து அடுத்தது போலாம். ஸோ ஆன்சர் இஸ் 4. The area of a rectangle in meter squared is length கொடுத்தாச்சு, breadth கொடுத்தாச்சு. After rounding of the value, லெங்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணா உனக்கு ஏரியா கிடைக்கும். ஸோ 55.3 into 25 போட்டேன்னா ஏரியா வந்து 1382.5 மீட்டர் வரும். கரெக்ட் தான். ஆனா சிக்னிபிகன்ட் ஃபிகர்ல கொடுக்கணும். உனக்கு ரூல் தெரியும். The number which are in multiplication, which has the least significant figure, 2. The answer should be given in 2. இதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து 2 டிஜிட்ல கொடுத்தாலும் 13.82 into 10 to the power of 2. ஏன்னா அது 2 பாயிண்ட்டை மூவ் பண்ணோம். 2 டிஜிட்ல கொடுக்கணும்னா இது 2 தான் வேணும். அப்போ அதுக்கு முந்தைய நம்பர் பார்க்குறோம், மோர் தென் 5. ஸோ 14 into 10 to the power of 2 is the correct answer. Very simple question. அடுத்தது போகலாம். Question number 44. The big circular coil underturns 1000 turn. Number of turn is 1000. Average radius is 10 meter.
rotating about horizontal diameter, radian per second angular velocity கொடுத்தாச்சு 2 radian per second. So rotating about horizontal diameter. இதான் horizontal diameter. About horizontal diameter. Vertical diameter இப்படி போட்டுக்கிறோம். இது vertical. சரியா? Horizontal diameter. 2 radian per second rotate ஆயிட்டு இருக்கு. If the vertical component of Earth's magnetic field இப்படி போயிட்டு இருக்கு. Earth's magnetic field is 2 into 10 to the power of minus 5 Tesla. Okay. And electrical resistance is R கொடுத்திருக்கு. R equal to 12.56 ohm. Then induced current. இது E naught EMF E naught formula NBA omega. ஆனா கேட்டது I naught. The maximum I naught equal to E naught by R. அவ்வளவுதான். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணேன்னா NBA omega by R. எல்லா டேட்டா இருக்கு. என்ன எவ்வளவு? 10 to the power of 3. B எவ்வளவு? 2 into 10 to the power of minus 5 into area எவ்வளவு? pi r squared. ஏன்னா it's a circular loop, big circular coil. Pi r squared. R is nothing but 10 meter. Pi r squared 100 into omega 2 by radius 12.56. இப்போ என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பார்ப்போம். 2 into 2 4. சரி, அப்போ 2 into 2 4 pi is nothing but 12.56 cancel. அடுத்தது 10 to the power of 2, 10 to the power of 3, 10 to the power of 5 எல்லாம் கேன்சல் ஆச்சு. ஆன்சர் இஸ் 1 ampere is the correct answer. ரொம்ப சிம்பிள் சம் தான், போடணும், ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் சம் போகலாம். Question number 45. Two transparent media A and B are separated by a plane boundary. Rent transparent area. Okay. The speed of light in these two media are 1.5. Velocity lesser. Velocity more. 2 into 10 to the power 8. It's clear, given clear. A is denser, B is rarer. Respect to the critical angle for the rays. So light is traveling from denser medium to rarer medium. We wanted to find out C. Critical angle. உனக்கு இதோட refractive index mu1, இதோட refractive index mu2. அப்போ mu2 by mu1 equal to sin r by sin I by sin r. Refractive second medium with respect to first medium. இப்ப சொல்ல refractive index of the second medium is velocity of light in air by distance வச்சு கூட போட்டுடலாம். Distance traveled in air by distance traveled in medium. ரெண்டு ஒண்ணுதான். அப்ப இத முதல்ல முடிச்சுடுவோம். Right? Which is equal to sin I is the critical angle, sin C. Sin R is 91. R is 90. Sin 90 is 1 equal to mu2 by mu1. mu2 ன்றது என்ன? Refractive index second medium, which is equal to distance traveled in air by distance traveled in medium. Refractive index க்கு velocity of light in air by velocity of light in medium தான். அது in terms of distance traveled in air by distance traveled in medium எழுதலாம்ல. ஏன்னா ரெண்டுமே இது ஏர் இல்ல. செகண்ட் மீடியம் இஸ் நாட் ஏர். எப்படி ஏர் இல்லைன்னு நான் சொல்றேன்னா, velocity of light என்னவா மாறிச்சு? 2 into 10 to the power 8 தான் இருக்கு. அப்ப அது ஒரு மீடியம் தான். mu2 is also a medium, mu1 is also a medium. அப்போ இதுக்கு ஃபார்முலா distance traveled in air travel by distance traveled in second medium by distance traveled in air by distance traveled in first medium. முடிஞ்சு போச்சு. So formula distance in air by distance in medium. First medium, second medium. அடுத்தது velocity கீழ என்ன வரும்? Distance in air by distance in medium, first medium. Distance in air cancel. But distance in first medium is 1.5 into 10 to the power of 8. Sorry கண்ணா, velocity தான் கேட்டிருக்க. velocity வச்சு போட்டு போயிடலாம். இந்த ஃபார்முலா தான். நான் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டேன். ராங்.
Again, I do it. The same thing. This is not necessary. Distance கொடுத்த இந்த method use பண்ணோம். I was thinking it's a distance, velocity only. Velocity of light in air. அது c ன்னு வச்சுக்கலாமா? Velocity of light in air c ன்னு வச்சுக்கோமா? c by velocity in second medium. c by velocity in first medium. அப்போ cc gets cancelled. Velocity of the light in first medium is 1.5 into 10 to the power of 8. Velocity of light in second medium is 2 into 10 to the power of 8 equal to sin c. 10 to the power of 8, 10 to the power of 8 gets cancelled. So, இது 15 by 20 வச்சேன்னா 3 by 4. 3 by 4 is equal to sin c. அப்ப c will be equal to sin inverse of 3 by 4, which is sin inverse of 0.75. Answer, sin inverse of 0.75. D is correct. ரொம்ப ஈஸியான சம். ஆனா இது மீடியம் ஃப்ரீ. ஜென்ரலா ரெண்டாவது மீடியத்தை ஏர்னு வச்சு நம்ம செஞ்சிருவோம். இது அப்படி இல்லை. ரெண்டாவது மீடியமும் மீடியம். So we should use this formula to get the answer. It is also a denser medium. Not compared to the first. First is more denser than second medium. அடுத்தது போகலாம். Yes, LCR circuit with an inductance. L is equal to 10 Henry. Capacitance is 10 microfarad into the power minus 6 farad. And resistance is 50 ohm. Are connected to an AC source of voltage. V equal to the voltage. Resonant frequency, the LCR circuit is the frequency of the AC source, mu is. Okay. Frequency get. If the resonant frequency LCR circuit mu not, frequency is. The frequency is the resonant frequency கண்டுபிடிச்சா போதும். Resonant frequency formula 1 by 2 pi into root LC. மறக்க கூடாது. So 1 by 2 pi into root of L வந்து 10, C வந்து 10 to the power of minus 5. 10 into 10 to the power of minus 6 minus 5 ஆக்கிட்டேன். So 10 to the 1 by 2 pi into 10 to the power of minus 4 rootல இருந்துட்டா minus 2. கரெக்ட் தானே? 10 to the power of minus 4. அப்போ இதுதான் 100 by 2 pi. 50 by pi is resonant frequency. அப்போ resonant frequency பார்த்தாலே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட். அப்போ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 46 is 1 is the correct answer. 50 by 5. ஓஹோ. அடுத்தது நாட் ஓன்லி திஸ், இது ஒரு ஆப்ஷன் இருக்கு 4. 50 by 5 ஓட நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஃப்ரீக்வன்சி கண்டுபிடி. எப்படி சார் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது? V equal to V naught sin omega t. Omega is equal to 50. Sorry, 100. அப்போ which is equal to pi nu. இது nu naught resonant frequency நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Nu naught is 50 by pi. அப்போ அதே போல இதே போடும். அப்போ frequency will be 100 by 2 pi. 50 by pi. என்ன புரிஞ்சுட்டீங்களா? resonant frequencyயும் the frequency of the AC signal ஈக்குவலா தான் இருக்கு. அதனால 4 is correct. Sorry, not 1. ஏன்னா frequency 50 இல்லது. frequency is also 50 by pi. resonant frequency கண்டுபிடிச்சோம், frequency கண்டுபிடிச்சோம், ரெண்டு ஈக்குவலா இருக்கு. அடுத்தது போலாம். அவசரப்பட முடியாது. The capacitor C 900 picofarad. Okay, picofarad 10 to the power minus 12 is charged fully to 100 volt. Okay. இது மாதிரி கொடுத்தானாலே கெப்பாசிட்டன்ஸுக்கு வோல்டேஜ் இருக்கப்ப சார்ஜ், இதுல எவ்வளவு சார்ஜ் டெவலப் ஆயிரும்? C equal to Q by V. அப்போ Q will be எவ்வளவு சார்ஜ் டெவலப் ஆயிரும்னா CV. எவ்வளவு சார்ஜ் டெவலப் ஆகும்? C வந்து 900 பிக்கோ, நான் சொன்ன மாதிரி -12 into வோல்டேஜ் வந்து 100. So answer is 9 into 10 to the power of இது ஒரு 2, இது ஒரு 2, 4 -8 கூலும். இது டோட்டல் சார்ஜ். இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சம். ஸோ இது மாதிரி வந்தாலே சார்ஜ் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். Then it is disconnected from the battery. The battery is ஒரு கெபாசிட்டர் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணோம். Now after getting to the charge, இவ்வளவு சார்ஜ் டெவலப் ஆனது, connected to another uncharged capacitor.
another capacitor 900 parallel இதை வந்து சீரீஸ்ன்னு சொல்றோம். சீரீஸா கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப என்ன கேட்டிருக்குன்னா எலக்ட்ரிக்கல் என்ன ரொம்ப சிம்பிள் மேட்ரு. இதுல சார்ஜ் இல்ல. இப்போ மொத்த சார்ஜ் இதே தான் இருக்கும். It will share, that's all. Depend on the capacitor, they will share. இப்ப என்ன கேட்டிருக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜினாலே Q squared by 2C. ஏன் Q squared எடுக்கிறேன்னா ரெண்டுலயும் எனர்ஜி சேமா இருக்கனால இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்றேன். ஆஃப் எம்வி ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. Q ஆஃப் சிவி ஸ்கொயர் தேவையில்லை. ஏன்னா வோல்டேஜ் நமக்கு தெரியாது. கண்டுபிடிக்கலாம். வோல்டேஜ் போட்டு போறதை விட இது ரொம்ப ஈஸியா போச்சு. So Q is constant. ஏன்னா we are having charge, the charge is equally shared. அப்போ மொத்த charge is same தான். அப்போ 9 into 10 to the power of minus 8. Here the two capacitors are connected. எப்படி போடணும்னு சொல்றேன். இதை பொறுத்தவரை இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா பேரலல் தான் எடுத்துக்கணும். சீரீஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இட் இஸ் கனெக்டட் டு பேட்டரி மாதிரி இது. ஸோ பேரலா தான் என்ன வரும், ரெண்டே ஆட் பண்ண வேண்டியது என்ன வரும், C1 plus C2 parallel capacitor, which is 900 plus 900, 1800 into 10 to the power of minus 12. So calculate பண்ணேன்னா minus 12 தானே, Q squared, சாரிப்பா இது Q squared. Q squared அப்போ 81 into 10 to the power of minus 16 by 18 into 10 to the power of minus 10. So minus 6. 81 by 18. 81 by 18 nearly 4 times வருமா? 47. Answer is 2.25 times. Mistake பண்ணியிருக்கோம். 1 minute. 47th question. $81 by 2 விட்டுட்டோம்பா, வேற ஒன்றும் இல்லை. கரெக்ட். இப்போ கரெக்ட். we left out 2C, no? So it is 36. அப்போ கரெக்டாக வந்துடும். ஆன்சர் இஸ் 2.25 into 10 to the power of minus 6 joule. Have you got it? இது 2 மிஸ் பண்ணதுனால ஆன்சர் 4 அலைன் இது வந்திருக்கும். அதனால தான் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் போலாம். கொஸ்டின் நம்பர் 48. For ampere circuit law for a long straight wire circular cross section carrying steady current, the variation of the magnetic field inside and outside the region of the wire. ரொம்ப சிம்பிள் கண்ணு. இது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், ஸ்ட்ரெயிட் லாங் கண்டக்டர். இதோடைய ரேடியஸ் ஸ்மால் ஆர்னு வச்சுக்க. நான் அந்த ஃபார்முலாவை நான் நேராக கொடுத்துட்றேன். இது ஒரு கிராஃப் கூட நீங்க படிச்சிருப்பீங்க. எதுக்கு இடையிலன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் the region and the outside the wire is. So நம்ம ஃபார்முலா தெரியும். The variation of magnetic field in the inside and outside the region of the wire is linearly increasing as a function of distance up to boundary of the wire and decreasing depends on the outside region. 48 பொறுத்தவரை ஆன்சர் வந்து magnetic field. Actual formula வந்து இது magnetic field is directly proportional to radius. இது வரைக்கும் இப்படி magnetic field க்கு distance ஒரு கிராஃப் போட்டேன்னா இது r, இது ஸ்மால் r னு வச்சுக்கோ. முதல்ல ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆகும். எதுல இருந்து, சென்டர்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுக்கு பிறகு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r, டிஸ்டன்ஸ் தள்ளி போக போக இப்படி போகும். கிராஃப் போட்டோம்னா இந்த டயக்ராம் இது ஆன்சர். ரைட். 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். ரைட் இல்லையா? நாட் 1. லீனியர்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப் டு பவுண்டரி ஆஃப் த வயர், தென் லீனியர்லி டிக்ரீசிங் அவுட் சைட் ரீஜன். டிக்ரீசிங், இது மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கு. இதுதான் கரெக்ட். Linearly increasing function as a distance up to the boundary of the wire, then linearly decreasing outside region. This is correct. அடுத்த போலாம். 49. இந்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாம் இது வந்து முதல் ட்ரூத் நீங்க இது ஃபார்ம் பண்ணிடணும். என்னது நமக்கு தெரியுமே, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். பூலியன் ஈக்குவேஷன். ஸோ இது ஏ, இது ஏ காம்ப்ளிமெண்டா இங்க உள்ளுக்குள்ள போகுது. இது பி, இது பி. அப்போ ஏ
டாட் பி காம்ப்ளிமெண்டா இங்க வெளியே வந்திருக்கும். அடுத்தது இங்க போறப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்டா மாறிருப்போம். வெளியே வர்றப்போ ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் இங்க உள்ளுக்குள்ள வந்தது டாட் ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி த ஹோல் காம்ப்ளிமெண்டா வெளியே வந்திருக்கு. இவ்வளவுதான், இதுதான் அவுட். ஸோ ஓகே, இப்போ நம்ம போட்டது ஏ காம்ப்ளிமெண்ட் பி டாட் தான் வெளியே வந்திருக்கு. ஐ திங்க் இந்த டயக்ராம் தப்பு இருக்குமோன்னு ஒரு டவுட். ஹோல் காம்ப்ளிமெண்ட் போட்டாதான் இது கரெக்டா வரும். இது ஒரு பபுள் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் ஆப்ஷன் 00 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் பிளஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் 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 ஆயிடும். ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட் 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 ரிமூவ் ஆயிரும். I think we'll see one more time. இதை இன்னொரு டாப் போட்டு பார்த்தோம். We'll see. அப்போ இது ஏ டாட் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட், இது ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ரெண்டும் மல்டிப்ளை ஆயிருக்கும். பேலன்ஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் இன்டு ஏ, இதையும் பிரேக் பண்ணிட்டோம். காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் பிரேக் ஆச்சு பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். ஸோ இதுதான் ஆன்சர். ஏ காம்ப்ளிமெண்ட் பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் இன்டு ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். ஆனா இதுல எனக்கு என்ன அவன் கொடுத்த ஆன்சருமே 001 பார்ப்போம். 00 போட்டு ஆக்சுவலி இதான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 0னா 1 பிளஸ் 1 இன்டு 00 ஃபர்ஸ்ட் கேஸ் 1. அப்போ இதுல 0 பிளஸ் 1 கரெக்டா வந்துருச்சு, 1 வந்துருச்சு. அடுத்தது பார்ப்போம் ரெண்டாவது கேஸ் 01. 0னா 1 பிளஸ் 1னா 0 காம்ப்ளிமெண்ட் தான் ஆகும். அப்போ 0 1 ஆயிரும், இது ரைட்டு, இன்டு ஏ 0 பிளஸ் 1 காம்ப்ளிமெண்ட் 1. 1 காம்ப்ளிமெண்ட் இஸ் 0, 1 into 0 0 வந்திருக்கும். கரெக்ட் தான், அது ரைட் தான். அப்போ இதுவும் கரெக்ட் தான். திஸ் இஸ் கரெக்ட். ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து போகலாம், லாஸ்ட் கொஸ்டின் போயிருக்கோம். Last question, the volume occupied by the molecule contain 4.5 kg of water at STP, standard temperature pressure. The intermolecular force vanishes away. Hey, water இருக்கிறப்போ intermolecular force இருக்கும். எப்போ intermolecular force அது கேஸா மாறுறப்போ, அப்ப எந்த வால்யூம்ல அது கேஸா மாறும், இதான் கொஸ்டின். ஸோ அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் தான். அப்போ நம்ம எந்த வால்யூம்ன்றதை இப்போ கொஸ்டின். PV equal to nRT சொல்லுவார், μRT. R is a gas constant. இப்போ வால்யூம் தான் நமக்கு வேணும். வால்யூம் இஸ் nRT by P. என்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். உனக்கு தெரியும் வாட்டர் மாலிகுல்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்படி சொல்லலாம். அதுல வாட்டர் மாலிகுல் has 2 oxygen 16 atomic weight or mass number. இதுல 1 + 1 2 மொத்தம் 18 கிராம். இதை புரிஞ்சுக்கணும். has 1 mole. 18 கிராம் இருந்தா 1 mole. அப்ப இங்க இருக்கு 4.5 kg. 4.5 kg இருந்தா n moles. அதான் n. அப்ப 2 divided by 1 போட்டேன்னா n by 1 mole equal to 4.5 by 18. புரிஞ்சு படிக்கணும். அவ்வளவுதான். அப்போ x is nothing but 18 கிராம்.
4.5 kg. அப்ப இத கிராம், இது கேஜி மறந்துடக்கூடாது. அப்ப இத கிலோகிராமா மாத்திரு. 10 to the power of -3. அப்ப எத்தனை மோல் இருக்கு? n is nothing but 4.5 by 18 into 10 to the power of 3. n வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சு படிச்சுக்கோ. அப்போ இவ்வளவு கேஜி ஆஃப் வாட்டர்ல இத்தனை மோல்ஸ் ஆஃப் இத்தனை மோல்ஸ் இருக்கு. இப்போ இத வந்து கிலோகிராம்ல தான் வச்சிருக்கோம் டேட்டா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்பர் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன் கேஜியா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அடுத்தது n வேல்யூ தெரிஞ்சிச்சு. எவ்வளவு? 4.5 into 10 to the power of 3 by 18. R கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு எல்லாம் தெரியும். 8.3 into டெம்பரேச்சர். இதுல அட் HTPனா 273 கெல்வின். 273 by நம்ம அட்மாஸ்பரிக் பிரஷர் 1 into 10 1.013 10 to the power of 5 10 to the power of 5 நேரா போட்டுடலாம். இதை நீ கால்குலேட் பண்ணு. ஆன்சர் கரெக்டா கால்குலேட் பண்ணேன். இந்த சம் மேத்தமெட்டிக்கலா கொஞ்சம் பெருசா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஸோ கால்குலேட் பண்ணேன்னா 566 into 10 to the power of -2 கரெக்டா வரும். ஸோ கால்குலேஷன் தான் பெருசு, மற்றபடி சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடலாம். இன்டு ஆன்சர் இஸ் 5.66 மீட்டர் கியூப் இஸ் த ஆன்சர். 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா வால்யூம் வி ஆர் கால்குலேட்டிங் இன் எஸ்ஐ யூனிட். புரியுதா பாரு, மறுபடியும் சொல்றேன். இது லிக்விடா இருக்கிறது வேப்பரா மாறினா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் பிகம் 0. அப்போ எதைத்தான் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்? வால்யூம். என்ன வால்யூம்? அண்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். வால்யூம் தான் வேரியபிள். என்ன வால்யூம் இருந்தா கேஸ் ஈக்குவேஷனை ஒபே பண்ணும். கேஸ் ஈக்குவேஷன் அதான் நம்ம பண்ணிருக்கோம். வால்யூம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பாரு. 18 கிராம், அதான் இதோடைய மாஸ் நம்பர் தான். நம்ம அட்டாமிக் வெயிட் 18 கிராம் கன்சிஸ்ட் ஆஃப் 1 மோல் இன் வாட்டர். அப்போ 4.5 kg என்ன மோல்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இது மோல், இது கிராம்ல இருக்கு கிலோகிராம், இது கிராம கிலோகிராம் மாத்திட்டோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிச்சு. கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. டெம்பரேச்சர் எஸ்டிபினா ரூம் டெம்பரேச்சர் தான். ப்ரெஷர் ரூம் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தான். 1.013 போடுவோம், அதனால 10 to the power of 5 வச்சு அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆன்சர் இஸ் மீட்டர் கியூப். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஸோ subscribe this YouTube channel so that you can able to get all the updates. Thank you everyone.